நீங்கள் அல்லாவுக்காக வேண்டி அறுத்து பலியிடக்கூடிய குர்பானி கொடுக்கக்கூடிய ஆடோ மாடோ ஒட்டகமோ அந்த பிராணியினுடைய குர்பானி இறைச்சியை நீங்களும் சாப்பிடுங்க. சில பேர் தேவையுடையவங்க கேட்குறதுக்கு வெட்கப்பட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. தங்களுடைய தேவையை சொல்லி உங்கள்கிட்ட உதவி கேட்குறாங்களா இல்லையா, அவங்களுக்கும் நீங்கள் அதை கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். ஒரு நமக்கு 28ஆம் தேதி பிறநாள், அவங்களுக்கு 27ஆம் தேதி பிறநாள் வருது. இப்போ அங்கேருந்து அவர் இங்கே ஊரில் ஒப்படைக்கிறார். இப்போ அவர் 27ஆம் தேதி பெருநாள் தொழுதுட்டாரு. நமக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், கடந்த 3 ஆண்டுகளாக இஸ்லாமிய மார்க்க விளக்கங்களை சுன்னத்துவல் ஜமாத்து கொள்கையின் அடிப்படையில் பல பயான் நிகழ்ச்சிகளை நமது தளத்தின் மூலம் மக்களிடம் கொண்டு சேர்த்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அதன் மூலம் ஏராளமான மக்கள் பயனடைந்து வருகின்றனர் என்பது அல்லாஹுவின் மிகப்பெரிய அருளாகும். அதே நோக்கத்தில் தொடர்ச்சியாக மக்கள் இன்னும் தெளிவான மார்க்க விளக்கங்களையும் சமுதாயத்திற்கு தேவையான பயனுள்ள அறிவுகளையும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இஸ்லாமிய அறிஞர் பெருமக்களுடன் நேர்காண நிகழ்ச்சிகளை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பித்து வருகின்றோம். அதன் முதல் நிகழ்ச்சியாக இன்று நம்முடன் கலந்து கொண்டு இருக்கும் மதிப்பிற்குரிய அறிஞர் மௌலவி சலாஹுதீன் ரிஃபாயி உஸ்மானி ஹதரத் அவர்களை மனமாற வரவேற்கின்றோம். இன்றைய இந்த நேர்காணல் நிகழ்ச்சிகள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைய அல்லாஹுவை வேண்டுகின்றோம். நிகழ்ச்சியை இப்பொழுது ஆரம்பமாகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்தாத் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், உடல் ஆஃபியதா இருக்கு ஹஸரத். அல்ஹம்துலில்லாஹ், இன்று அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கும். துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம கடந்த 3 ஆண்டுகளாக மக்களுக்கு பயனுள்ள பல பயான் நிகழ்ச்சிகளை நம்ம தளத்தின் மூலமாக நிறைய மார்க்க விஷயங்களை இதில் பதிவேற்றம் செய்து வருகின்றோம். அதனுடைய அடுத்த கட்ட தொடர்ச்சியாக அல்லாஹினுடைய உதவியை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தை கொண்டு மக்களுக்கு தேவையான மார்க்க விளக்கங்கள், நிறைய சந்தேகங்கள் குர்பானி விஷயங்களாக இருக்கின்றது. அதனுடைய சில கேள்விகளை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் சொல்லி ஆசைப்படுகின்றோம். நானும் உங்களுடைய கேபி பயானை தொடர்ந்து கவனிச்சிட்டே வருவேன். மேலப்பாளையம் மட்டும் இல்லாமல் பல்வேறு சுற்றுவட்டார பகுதிகளில் நடக்கக்கூடிய மார்க்க தொடர்பான விழாக்கள், மாநாடுகள், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒளிபரப்பு செய்கிறது, அதை பதிவேற்றம் பண்ணி மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த பணி மாஷா அல்லாஹ் ரொம்ப சிறப்பானது. அல்லாஹு தஆலா இதில் மேலும் மேலும் உங்களுக்கு நிறைய பரக்கத் செய்யணும்னு சொல்லி நானும் நிறைய துவா செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். பாரக். இதில் முதல் கேள்வியாக ஈதுல் அல்ஹா குர்பானி கொடுப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன ஹஸரத்? அல்லாஹு தஆலா 12 மாதங்களில் சிறப்புக்குரிய மாதங்களாக 4 மாதங்கள் ஆக்கி வச்சிருக்கிறான். அதில் ஒன்று புனிதமான இந்த துல்ஹஜ் மாதம். துல்ஹஜ் மாதத்தில் முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான ஒரு அமல், இபாதத்துகளில் மிக முக்கியமான ஒரு இபாதத்து உலுஹியா, குர்பானின்னு நம்ம புழக்கத்தில் நம்ம சொல்லுவோம். ரெண்டுமே ஒன்று தான். உலுஹியாவை பொறுத்த வரைக்கும் ஏராளமான நன்மைகளை, கணக்கிட முடியாத அளவுக்கு நன்மைகளை ஒரு அடியானுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு உன்னதமான இபாதத் அது. உலுஹியாவினுடைய பின்னணி வரலாறு என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்திலிருந்து வந்தது. அதை நினைவூறும் விதமாகவும் அந்த தியாக உணர்வை நம்முடைய கல்புலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியுமே இந்த இபாதத்து நம்ம மீது கடமையாக்கப்பட்டிருக்கு. ஏராளமான நன்மைகள் இதன் மூலமாக கிடைக்கும். அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் இடம்பெறும். ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க, ஒரு நாள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் மா ஹாதிஹில் அல்லாஹி, இந்த உலுஹியாக்கள்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சுன்னத்து அபீக்கும், அது உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறைன்னு சொல்லுவாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ் அந்த உலுஹியாவை நாங்கள் செய்வதால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அதை நாங்கள் செய்கிறதுனால எங்களுக்கு என்ன பலன், எங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பி குல்லி ஷாயிரத்தின் ஹசனா, நீங்கள் அல்லாவுக்காக வேண்டி அறுத்து பலியிடக்கூடிய குர்பானி கொடுக்கக்கூடிய ஆடோ மாடோ ஒட்டகமோ அந்த பிராணியினுடைய உடல்ல எவ்வளவு ரோமங்கள் இருக்குமோ, ஒரு ஆட்டில் ஒரு மாட்டில் இருக்கக்கூடிய ரோமத்தை நம்மளால் எண்ண முடியாது. எவ்வளவு முடிகள் இருக்குமோ அத்தனை முடிகளுக்குடைய அந்த கணக்குக்கான நன்மைகள், கூலிகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நிறைய குர்பானியினுடைய சிறப்புகள், அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நிறைய ஹதீஸ்களில் செய்திகள் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ இன்ன தம ல யக்அஉ மினல்லாஹி பி மக்கானின் கபுல அன் யக்அ மினல் அர்த்.
நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த குர்பானி பிராணிகளுடைய உடலிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த இரத்தம் அது பூமியை வந்து தொடுவதற்கு முன்பாக அது அல்லாஹ்வை அடைகிறதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அவ்வளவு விரைவாக அல்லாஹ்வை சென்று அடையக்கூடிய ஒரு அமல். இந்த வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபதீபு பிஹா நஃப்சன், நல்ல மனதோடு தூய்மையான உள்ளத்தோடு அழகான முறையில் உங்களுடைய குர்பானிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஏராளமான சிறப்புகள், ஏராளமான நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஒரு இபாதத் இது. இந்த இபாதத்தை பொறுத்த வரைக்கும், குர்பானியை பொறுத்த வரைக்கும் குர்பானிக்குன்னு சொல்லி வரையறுக்கப்பட்ட நாட்கள் இருக்கு. நம்ம மார்க்கத்தில் எல்லா இபாதத்துகளுக்குமே, தொழுகையாக இருந்தாலும் சரி வரையறுக்கப்பட்ட நேரம் இருக்கு, நோன்புக்கு வரையறுக்கப்பட்ட காலம் இருக்கு, ஜக்காத்துக்கு ஒரு காலம் இருக்கு, வரையறுக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட காலம், ஹஜ்ஜுக்கும் அதே போல தான். அதே போல குர்பானிக்கும் நிர்ணயிக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அதனுடைய குர்பானியினுடைய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஈதுல் அல்ஹா, அதாவது ஹஜ்ஜி பெருநாள். ரெண்டாவது அந்த ஹஜ்ஜி பெருநாளை அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள், அதை வந்து ஐயாமு தஷ்ரீக்குன்னு சொல்லுவாங்க. தஷ்ரீக்குடைய நாட்கள் பிறை 11, துல்ஹஜ்ஜி பிறை 12, துல்ஹஜ்ஜி பிறை 13 அசருடைய நேரம் முடிகிற வரைக்கும், அந்த சூரியன் பிறை 13 சூரியன் மறையும் வரைக்கும் உள்ள நேரம் இருக்க, இது வந்து குர்பானியினுடைய நேரங்கள். அதாவது இது எப்போ நிறைவேற்றணும், எப்போ ஆரம்பிக்கணும் குர்பானி அப்படின்னு சொல்லி சொன்னால், ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையை நிறைவு செய்து விட்டு வந்து குர்பானியினுடைய அந்த நேரம் துவங்கும். அதிலிருந்து ஐயாமு தஷ்ரீக் பிறை 13 சூரியன் மறையும் நேரம் வரைக்கும் இந்த கடமையை வந்து நாம் நிறைவேற்றலாம். ஃபஸல்லிலி ரப்பிக வன்ஹர், உங்களுடைய இறைவனை நீங்கள் தொழுவுங்கள், அதற்கு பின்பு நீங்கள் உங்களுடைய இறைவனுக்காக வேண்டி அறுத்து பலியிடுங்கள் சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் வந்து சொல்லுவான். இதில் வந்து இன்னைக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஈதுடைய நாளில் மட்டும்தான் குர்பானி கொடுக்கணும், யௌமுன் நஹர், அதுதான் வந்து அறுத்து பலியிடக்கூடிய நாள், அந்த நாளில் மட்டும்தான் குர்பானி கொடுக்கணும், பிறை 11 பிறை 12 அல்லது 13 கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தவறான ஒரு கருத்து வந்து மக்களுக்கு மத்தியில் வந்து முன்வைக்கப்படுது. எப்படி பல்வேறு விஷயங்கள்ல, மார்க்க விஷயங்கள்ல, இபாதத்துகளுடைய விஷயங்கள்ல மக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டு மக்களுடைய இபாதத்துகள் வந்து வீணடிக்கப்படுதோ, அல்லது இபாதத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்வமும் கவனமும் எப்படி சிதறடிக்கப்படுதோ, அதே போல் குர்பானியினுடைய விஷயத்தில் நீங்கள் ஈதுல் அல்ஹாவுடைய நாளில் மட்டும்தான் குர்பானி கொடுக்கணும், மற்ற நாட்களில் குர்பானி கொடுத்து அது குர்பானியாக ஆகாது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இன்னைக்கு முன்வைக்கப்படுது. குர்பானியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் ஹஜ்ஜில் பேசும்போது ஐயாமி மஅலூமாத்துன்னு சொல்கிறான். அறியப்பட்ட அந்த நாட்கள், அதுதான் வந்து அறுத்து பலியிடுவதற்கான நாட்கள், அறியப்பட்ட அந்த நாட்கள். இந்த ஐயாமி மஅலூமாத் அப்படிங்கிற சூரத்துல் ஹஜ்ஜில் வரக்கூடிய குர்ஆனுடைய இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய குர்ஆனுடைய விரிவுரையாளர்களில் மிகச்சிறந்த விரிவுரையாளரான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்கெல்லாம் என்ன ஒரு வார்த்தை எழுதுறாங்க அப்படின்னா, பி அன்னஹா யௌமுன் நஹர், ஐயாமு மஅலூமாத், குர்பானிக்காக வேண்டி அறியப்பட்ட அந்த நாட்கள் அப்படிங்கும்போது அது என்னென்ன நாட்கள்? சஹாபாக்கள்ல இப்னு அப்பாஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களுடைய கருத்து, பெரும் சஹாபாக்கள், பெரும் இமாம்கள், அதிகப்படியான மார்க்க அறிஞர்களுடைய, சட்டக்கலை வல்லுநர்களுடைய கருத்து இதுதான். பி அன்னஹா யோமுன் நஹர், அது வந்து நஹருடைய நாள், அதாவது ஈதுல் அல்ஹா பிறை 10. அதுக்கடுத்து வ ஸலாஸத்து ஐயாமின் பஅதஹு, அந்த ஈதுல் அல்ஹாவுடைய நாளை அடுத்து வரக்கூடிய அடுத்த 3 நாட்கள் சொல்லி இந்த ஐயாமி மஅலூமா அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விளக்கத்தை அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃப்சீர் இப்னு கசீரில் வந்து பதிவு செய்கிறாங்க. பெரும்பாலான குர்ஆன் விரிவுரையாளர்களுடைய கருத்துக்களும் இதுதான். அது மட்டும் இல்லாமல் இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய முஸ்னத் அஹ்மதில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்கிறாங்க. ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, குல்லு ஐயாமு தஷ்ரீகி தபுஹன், ஐயாமு தஷ்ரீக்குடைய ஒவ்வொரு நாளிலும் குர்பானி என்பது இருக்கிறது, அறுத்து பலியிடுதல் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்க இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்கிறாங்க. இது அல்லாமல் ஏராளமான சான்றுகள் இதற்கு இருக்கு. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு வார்த்தையை வந்து பைஹக்கில பதிவு செய்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அல் அல்ஹா ஸலாஸத்து ஐயாம், குர்பானி என்பது, உலுஹியா என்பது 3 நாட்கள். ஒன்று யௌமுன் நஹர், நஹருடைய நாள். அதற்கடுத்து வ ஸலாஸத்து ஐயாமின் பஅதஹு, ஹஜ்ஜி பெருநாளை அடுத்து வரக்கூடிய
3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஹதீஸ் கிதாபான பைஹக்கியில் என்ன செய்கிறாங்கன்னா பதிவு செய்கிறாங்க. இதுவே அதிகப்படியான பெரும்பாலான இமாம்களுடைய கருத்து. அப்போ குர்பானியுடைய நாள் அப்படிங்கிறது இருக்கு, அது வந்து ஈதுல் அல்ஹா பெருநாள், அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாட்கள், அது வரைக்கும் குர்பானி கொடுக்கலாம். இதில் நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, அதாவது ஈதுல் அல்ஹா நாளில் குர்பானி கொடுப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன? 4 நாள் குர்பானி கொடுக்கலாம், 4 நாள் குர்பானி கொடுப்பதற்கான நேரங்கள் இருந்தாலும் இதில் ரொம்ப சிறந்தது என்ன அப்படின்னா, பெருநாள் அன்று தொழுதுவிட்டு குர்பானி கொடுப்பது ரொம்ப சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய குர்பானியை பற்றி வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களிலுமே பெரும்பாலும் அவர்கள் நஹருடைய நாளில், அதாவது ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாளிலேயே அவர்கள் என்ன செய்வார்கள்? குர்பானி கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, குர்பானியினுடைய சிறப்பை பற்றி அதுவும் குறிப்பாக ஈதுல் அல்ஹா அந்த நாளில் குர்பானி கொடுப்பதனுடைய சிறப்பை பற்றி ஹதீஸ்கள்லையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்னு மாஜால ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதாவது நஹருடைய நாளில், ஹஜ்ஜி பெருநாளில் ஒரு அடியான், ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களிலேயே அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானதாக எதுவும் இருக்க முடியாது. மின் இஹ்ராக்கித்தம், அந்த நாளில் அறுத்து பலியிடுவதை விட அந்த நாளில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேறு எந்த அமலும் அல்லாஹ்வுக்கு பிரியமானதாக இருக்க முடியாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, நீங்கள் அந்த நாளில் கொடுக்கக்கூடிய அந்த பிராணி, அந்த நாளில் மட்டுமில்ல தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிராணி, அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தொடர்ந்து சொல்லும் போது, இன்னஹு யஅதி யௌமல் கியாமா, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பலி பிராணி, அது ஆடோ மாடோ ஒட்டகமோ, அது வந்து மாலை மறுமை நாளில் வரும். பி குரூனிஹா வ அஷ்ஆரிஹா வ அத்லாலிஹா, அதனுடைய கொம்போடும் அதனுடைய முடிகளோடும் அதனுடைய குழம்புகளோடும் அது நாளை மறுமையில் உங்களை நன்மைகளாக வந்து சந்திக்கும் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஆக குர்பானிக்கான நாட்கள் 4 நாட்கள். அதாவது ஈதுல் அல்ஹாவை நாம கழிச்சன்னு சொல்லாச்சுன்னா 3 நாட்கள். இதுதான் பெரும்பாலான சஹாபாக்களுடைய நிலைப்பாடு, இதுதான் பெரும்பாலான இமாம்களுடைய நிலைப்பாடு, பெரும்பாலான மார்க்க அறிஞர்களுடைய நிலைப்பாடு. அதனால இதில் நமக்கு எந்த குழப்பமுமே வேண்டாம். ஒரு நாள் அப்படிங்கிறது அது மார்க்கத்தில் இபாதத்தில் இவர்கள் வளமையாக ஏற்படுத்தக்கூடிய அந்த குழப்பங்கள்ல ஒன்று. அதனால பெருநாளில் கொடுக்கறது இருக்க, அது மற்ற பிந்தைய 3 நாட்களில் கொடுக்கறதை விட அது இன்னும் சிறந்தது. அல்ஹம்துலில்லாஹ் ஹஸ்ரத், உங்களுடைய பதில்கள் மிக அழகிய முறையில் இருந்தது. தொடர்ச்சியாக குர்பானி செய்வது யாருக்கு கட்டாயம் வாஜிபாகிறது, எந்த வகை பிராணிகளை குர்பானிக்காக பயன்படுத்தலாம், அவற்றினுடைய வயது என்ன ஹஸ்ரத்? குர்பானியை பொறுத்த வரைக்கும் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க வாஜிப், கடமை அப்படின்னு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆய்வின்படி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். ஏன் இதை வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. திருமதி அஹ்மது போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. அகாமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனத்தி 10 சினீன யுலஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய வாழ்க்கையில் மதீனால 10 ஆண்டுகள் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த 10 ஆண்டுகளும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலுஹியா கொடுத்தார்கள். ஒரு வருஷம் கூட விடாம 10 ஆண்டுகளும் மதீனாவினுடைய வாழ்க்கையில் 10 ஆண்டுகளும், மதீனாவினுடைய அந்த வாழ்க்கை தான் மார்க்கத்தினுடைய சட்டங்கள், மார்க்கத்தினுடைய கடமைகள் அதிகமாக வழங்கப்பட்ட அந்த காலம். அந்த காலத்தில் 10 ஆண்டுகளும் தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்தார்கள். அதனால இதை வந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுன்னத்தே முஅக்கதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது யார் மீது சுன்னத்தே முஅக்கதா? அல்லது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கருத்துப்படி வாஜிப் கடமைன்னு சொன்னா யார் மீது கடமை அப்படின்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, அந்த மதுஹபை சார்ந்த ஃபுகஹாக்கள் மார்க்க சட்டக்கலை வல்லுநர்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, யாரிடத்துல கடன் இல்லாம கடன் போக ஈதுல் அல்ஹாவுடைய நாள், அதாவது ஹஜ்ஜி பெருநாள், அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக் பிறை 11, 12, 13 இந்த 4 நாட்களுக்கும் அவருடைய சொந்த செலவு, அவருடைய பொறுப்பின் கீழ் இருப்பவர்களுடைய மனைவி, பிள்ளைகள் அல்லது வயதான பெற்றோர்கள் இருந்த அவர்கள், அல்லது அவருடைய பொறுப்பின் கீழ் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய செலவுக்கு போக குர்பானி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி பொருளாதாரம் யாருடைய கையில் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவரின் மீதும் சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். இப்போ ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு கருத்து இருக்கு, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள்
அக்கீக்கா கொடுத்து இது குர்பானி கொடுத்தா போதும், அதுவே குடும்பத்தார்களுக்கெல்லாம் போதுமானது அப்படின்னு சொல்லி, இது வந்து தவறான ஒரு கருத்து. சுன்னத்தே முஅக்கதா, ஒரு குடும்பத்தில் தந்தை சம்பாதிக்கிறாரு, மகனும் சம்பாதிக்கிறாரு. தந்தை இடத்துலையும் எல்லா செலவும் போக குர்பானி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணம் மிச்சமாகுது, மகனிடத்திலும் மிச்சமாகுது. அல்லது பெண்கள் வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, அவங்க கையிலையும் குர்பானி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணம் மிச்சமாகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, யார் மீதெல்லாம் அந்த அளவுக்கு வசதி இருக்குதோ அவங்க மீதெல்லாம் குர்பானி கொடுப்பது சுன்னத்தே முஅக்கதா. இது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறது. அது மட்டும் இல்லை, ரெண்டாவது, பொதுவாக மார்க்கத்தினுடைய எல்லா சட்டங்களும் ஒரு முஸ்லிமின் மீது எப்போது கடமையாகும் அப்படின்னா அவர் வந்து முக்கல்லஃபாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஃபுகஹாக்கள், மார்க்க சட்டக்கலை வல்லுநர்கள். முக்கல்லஃப்னு சொன்னால் வயது வந்தவராக இருக்கணும், வயது வந்தவராக இருக்கணும். ரெண்டாவது, நல்ல புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும், புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும். ஒரு சிறுவர் இருக்காரு, தந்தை இல்லை, தாய் இல்லை, எத்தியமாக இருக்காரு. ஆனால் அவர் கையில் வந்து ஏராளமான சொத்துக்கள் இருக்கு, பணமா அவர் பேங்கில் அவர் பேரில் வந்து டெபாசிட் செய்யப்பட்டிருக்கு, அல்லது அவருடைய பொறுப்பாளர் கையில் இவருடைய பணங்கள் இருக்கு. ஆக அவர் எத்தீம், ஆனால் சிறுவராக இருக்கார். இப்போ இவர் மீது சுன்னத்தே முஅக்கதாவா, இவர் மீது வாஜிபான்னு கேட்டால் இவர் மீது வாஜிப் கிடையாது. அப்போ 3 விஷயங்கள் கவனிக்கணும். ஒன்று, அவர் வந்து முஸ்லீமாக இருக்கணும், ஆக்கில் பாலிகா இருக்கணும், வயது வந்தவராக புத்தி சுவாதீனமுடையவராக இருக்கணும். 2, மூணாவது, அந்த குர்பானி கொடுக்கும் அளவுக்கு அவரிடத்துல அந்த வசதி இருக்கணும். அதாவது பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய இந்த 3 நாட்களுக்கான அவருடைய குடும்பத்துக்கான செலவுகள் போக அவருடைய கையில் வசதி இருந்தால் அதை வைத்து என்ன செய்ய வேண்டும், அவர் குர்பானி கொடுக்க வேண்டும். குர்பானியினுடைய பிராணிகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில் சொல்லுவான், ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த 3 தான் வந்து குர்பானியினுடைய பிராணிகள். வேற கோழி அல்லது அது அல்லாத நாம் உணவாக சாப்பிடக்கூடிய எந்த பிராணிகளையும் குர்பானி கொடுக்கக்கூடாது. இந்த 3ல் தான் குர்பானி. இதுக்கு வந்து எந்த மாதிரியான ஆடை கொடுக்கணும், மாடை கொடுக்குறாரு இருந்தால் அந்த மாடு எப்படி இருக்கணும், அதுக்கு எத்தனை ஆண்டுகள், அது அதனுடைய எத்தனை ஆண்டு அது வந்து கடந்திருக்கணும் அப்படிங்கிற வரையறை இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவு செய்யப்படும், லா ததுபஹு இல்லா முசின்னா, முசின்னாவை தவிர வேறு எதையும் நீங்கள் அறுக்காதீர்கள். முசின்னானா வயது வந்ததுன்னு அர்த்தம், வயது வந்தது. அப்போ ஃபுகஹாக்கள் வேறு ஹதீஸ்களில் வருது, ஒட்டகங்கள் வந்து எத்தனை ஆண்டுகள் கடந்திருக்கணும், குர்பானி கொடுப்பதற்கு தகுதியாக ஒரு ஒட்டகம் எப்போ மாறும் அப்படின்னா 5 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கணும் ஒட்டகங்களுக்கு. மாடுகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 2 ஆண்டுகள் பரிபூர்ணமாக நிறைவடைஞ்சிருக்கணும். மாடை பொறுத்த வரைக்கும் எரும மாடுல நிறைய வகைகள் இருக்கு, எந்த வகையா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் 2 ஆண்டுகள் அதுக்கு வந்து பூர்த்தியாக இருக்கணும். ஆடை பொறுத்த வரைக்கும் 1 ஆண்டு அது பூர்த்தியாக இருக்கணும், 1 ஆண்டு பூர்த்தியாக இருக்கணும். செம்பரி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து 6 மாதத்திலே அது பார்க்கும்போது 1 வருடத்தினுடைய வளர்ச்சியை போன்று அது வளர்ச்சி அடைஞ்சிருந்தா அதை என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். இதுதான் மார்க்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய வரம்பு. அதே மாதிரி ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டை ஒரு ஆள் தான் குர்பானி கொடுக்க முடியும், ஒரு நபர். மாட்டை பொறுத்த வரைக்கும் அதில் 7 நபர் என்ன செய்யலாம், கூட்டாக சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நம்ம விவரமாக நம்ம சொல்லுவோம். ஆக ஆடு 1 வருடம் பூர்த்தியாக இருக்கணும். செம்பரி ஆடாக இருந்தால் 6 மாதம் பூர்த்தியாகி இருந்தாலே அது போதுமானது. ஆனால் நல்ல வளர்ச்சியோடு அது இருக்கணும். அதே போல் சில குறைகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அது எப்படி இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆடை நாம் கொடுத்தோம், அவருக்கு பலியை நாம் கொடுத்தோங்கிறத குர்ஆனில் சொல்லும்போது லபுஹன் அதீமான் வார்த்தையை பயன்படுத்துவோம். மகத்தான ஒரு ஆட்டை அவர்களுக்கு நாம் கொடுத்து அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம், அறுக்க சொன்னோம்னு சொல்லுவோம். அப்போ ஆடு கொடுக்கக்கூடிய ஆடு வந்து எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும். என்னென்ன குறைகள்லாம் இருக்கு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை உலுஹியாவுக்காக வேண்டி குர்பானிக்காக வேண்டி ஆடு வாங்கும்போது அதனுடைய கண்களையும் காதுகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுவார்கள்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. பிறவியிலேயே ஊனமான பிராணிகளை கொடுக்கக்கூடாது, பிறவியிலேயே கண்ணு தெரியாதது, காது கேட்காதது அல்லது காதே இல்லாதது பிறவியிலேயே காதே இல்லாத பிறவி ஊனங்களை என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அதே போல இடையில அடிபட்டு நுண்டியா இருக்கக்கூடிய ஆடுகள், ரொம்ப மெலிந்து எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய பிராணிகள், கொம்பு வந்து வேரோடு முறிந்து போன பிராணிகள், பிறவியிலேயே கொம்பே இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அது சண்டை போடும்போது அல்லது வேறு ஏதாவது ஒரு சூழல்ல அதனுடைய கொம்பு முறிஞ்சி பாதி உடஞ்சிருக்கு பாதி இருக்குன்னா பிரச்சனை இல்லை. 90% உடஞ்சி 10% இருக்குன்னா கூட பிரச்சனை இல்லை. அந்த வேரோட அந்த கொம்பு
உடஞ்சி போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த அந்த குர்பானி கொடுக்கக்கூடாது. அதே போல் சில ஆடுகளுக்கு, சில மாடுகளுக்கு, பிராணிகளுக்கு அடையாளம் இடுறதுக்காண்டி வாழை கட் பண்ணியிருப்பாங்க, காதில் துளை போட்டிருப்பாங்க, அல்லது காதை வெட்டியிருப்பாங்க. இப்படிப்பட்ட பிராணிகளை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதில் ஒரு அளவுகோல் ஒன்றா இமாம்கள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, காது வந்து 3 இன்ச்சு அளவுக்கு நீளமாக இருக்குது, அதில் 1 இன்ச்சு தான் கட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. 1 இன்ச்சை விட அதிகமாக, அதாவது 3இல் 1 பகுதி துண்டிக்கப்பட்டிருந்தால் அது பரவாயில்லை. 1 பகுதியை விட அதிகமாக துண்டிக்கப்பட்டிருந்தால் அது குறையுள்ளது, அதை குர்பானி கொடுக்கக்கூடாது. இப்போ ஆடு, மாடு, ஒட்டகம் இவைகளை தான் குர்பானி கொடுக்கணும். அதில் வந்து இந்த விஷயங்களை நாம் கவனத்தில் கொண்டு அதை வாங்கும்போது நம்ம வாங்கிக்கிறோம். மாஷா அல்லாஹ். அடுத்த கேள்வியாக வந்து குர்பானி இறைச்சிகளை வந்து எப்படி பகிர்ந்து கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு எவ்வளோ ஹசரத் அதை கொடுக்கணும், அதில் எதுவும் மார்க்கத்தினுடைய நிர்ணயம் எதுவும் இருக்கின்றதா? குர்பானி இறைச்சியை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில் சொல்லும் போது ஃபக்குலு மின்ஹா வ அத்இமுல் கானிஅ வல் முஅத்தர். குர்பானி இறைச்சியை நீங்களும் சாப்பிடுங்க. சில பேர் தேவையுடையவங்க கேட்குறதுக்கு வெட்கப்பட்டு இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. தங்களுடைய தேவையை சொல்லி உங்கள்கிட்ட உதவி கேட்குறாங்களா இல்லையா, அவங்களுக்கும் நீங்கள் அதை கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். குர்பானி இறைச்சியை பொறுத்த வரைக்கும் அதை நாமும் சாப்பிடணும், அதை மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். அதை எப்படி ஒரு ஒழுங்காக நாம் அமைத்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு இமாம்கள், ஃபுக்கஹாக்கள், மார்க்க சட்டக்கலை வல்லுநர்கள் நமக்கு ஒரு வழிமுறை அமைச்சு தர்றாங்க. என்ன அப்படின்னா, 3ஆக பங்கு வைக்கணும். அதில் ஒரு பங்கை நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக எடுத்துக்கொள்ளணும். இன்னொரு பங்கை நம்முடைய உறவினர்களுக்காக அல்லது நம்முடைய நண்பர்களுக்காக நாம் ஒதுக்கணும். 3வது ஒரு பங்கை முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு என்ன செய்யணும், நாம் அதை பங்கு வைத்து கொடுக்கணும்னு சொல்லி ஃபுக்கஹாக்கள் சொல்கிறாங்க. இது வந்து இந்த மாதிரி அடிப்படையில் அந்த இறைச்சியை வந்து பங்கு வச்சு நாம் கொடுத்துக்கிடணும். அடுத்தபடியாக வந்து இன்றைய காலத்தில் வந்து பணமாக உதவி செய்வது மற்றும் நேரடியாக குர்பானி செய்வது, இதில் எது சிறந்தது? இன்னைக்கு ஒரு கருத்து மக்களுக்கு மத்தியில் நிலவுது, அதுவும் குறிப்பாக சிட்டியில், பெருநகரங்களில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து. ஏன்னா அவங்களால ஒரு ஆட்டை வாங்கி வீட்டில் கட்டி அதை அங்கே வச்சு அறுத்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, குர்பானி கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுடைய சிந்தனைகளில் இப்படி ஒரு கேள்வி வருது. என்னென்னா, நம்ம குர்பானி கொடுக்கறத விட, கரியாக கொடுக்கறத விட, ஒரு ஆட்டுக்கான தொகையை முழுதாக அப்படியே ஒரு ஏழைகிட்ட கொடுத்துட்டா, ஒரு மாட்டுக்கான தொகையை அப்படியே முழுசாக ஒரு சிரமப்படக்கூடிய ஒருத்தட்ட கொடுத்துட்டா, அது இதை விட ஒரு 1/2 கிலோ கறியை கொடுக்கறத விட ஒரு 20,000 ரூபா 50,000 ரூபா கொடுக்கும்போது அது இன்னும் மிகப்பெரிய பலனாக இருக்குமே அப்படிங்கிற எண்ணங்கள், கருத்துக்கள் இன்றைக்கு பல பேர்கிட்ட இருக்குது. இது ரொம்ப தவறானது. இதை வந்து நம்ம செய்யக்கூடாது. குர்பானியினுடைய நோக்கத்தை, குர்பானியினுடைய தத்துவத்தை உணராதவர்களுடைய கருத்து, அறியாதவர்களுடைய கருத்து, சிந்தனை இது. மார்க்கம் அப்படிங்கிறது இருக்கு. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நமக்கு எப்படி காட்டி தந்திருக்கிறாங்களோ அதுதான் மார்க்கம். அங்கே நம்முடைய அறிவை கொண்டு நாம் வந்து இது இப்படி செஞ்சால் சரியா இருக்குமே, அப்படி செஞ்சால் சரியா இருக்குமான்னு சொல்லி அதை வந்து நாம் உரசி பார்க்கக்கூடாது, அதை நம்ம அளவிட்டு பார்க்கக்கூடாது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டி தந்திருக்கிறாங்களோ அப்படி தான் செய்யணும். குர்பானியை பொறுத்த வரைக்கும் குர்பானி தான் கொடுக்கணும். அதுக்கு பகரமாக ஒருத்தர் எத்தனை 1000 கொடுத்தாலும், எத்தனை லட்சம் கொடுத்தாலும், எத்தனை கோடி கொடுத்தாலும் அது குர்பானிக்கு ஈடாகவே செய்யாது. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, மக்ரிப் தொழுகையினுடைய நேரம் என்ன? பாங்கு சொன்னதும் மக்ரிப் தொழணும், ரொம்ப குறுகிய நேரம் அது. பாங்கு சொன்னதும் வாழ்க்கை ஃபுல்லா, வருஷம் ஃபுல்லா இதைத்தான் நாம செய்வோம். ஆனா அரஃபாவுடைய நாள்ல ஹாஜிகளுக்கு ஒரு கட்டளை இருக்கு. என்ன கட்டளை அப்படின்னா, பாங்கு சொன்னாலும் அவங்க அங்க தொழக்கூடாது, அரஃபா மைதானத்தை தொழக்கூடாது. வருஷம் ஃபுல்லா, வாழ்க்கை ஃபுல்லா பாங்கு சொன்னதும் மக்ரிபை தொழுதுருப்பாங்க, ஆனா அன்னைக்கு அங்க தொழக்கூடாது. அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அங்கிருந்து புறப்பட்டு போய், பாங்கு சொன்னதுக்கு பின்னாடி அங்கிருந்து புறப்பட்டு போய் முஸ்தலிஃபாவுக்கு போகணும். முஸ்தலிஃபாவுக்கு மக்ரிபுடைய நேரம் முடிகிறதுக்குள்ள போனாலும் சரி, அல்லது எவ்வளவு லேட்டா இஷாவுடைய நேரம்லாம் தாண்டி இஷாவுடைய நேரம் முடிகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு லேட்டா, இரவு நேரங்களில் எவ்வளவு லேட்டா போனாலும் சரி, அவங்க அங்க போய்த்தான் மக்ரிபை இஷாவையும் சேர்த்து தொழணும். வருஷம் ஃபுல்லா நான் வந்து மக்ரிப் நேரத்துல தான் தொழுதிருக்கிறேன், நான் பிற்படுத்தி தொழுததே இல்லை, அதனால என் வாழ்க்கை ஃபுல்லா நான் அப்படிதான் தொழுதிருக்கிறேன்னு சொல்லி அங்க நம்ம பேச முடியாது. அது வந்து அல்லாஹுடைய சட்டம் அது. அதே போல குர்பானுடைய நாட்கள்ல பிராணிகளை வாங்கி அதை அறுத்து பலியிடுவது தான் மார்க்கம். அதுதான் அல்லாஹ் காட்டி தந்த வழிமுறை. அதுதான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த வழிமுறையும் கூட. அது மட்டும் இல்லை, அதாவது குர்பானி அப்படிங்கிற நான் சொன்ன மாதிரி எவ்வளவு லட்சங்களை கொடுத்தாலும், எவ்வளவு கோடிகளை கொடுத்தாலும் அது வந்து அதுக்கு ஈடாகவே செய்யாது. ஏன்னு சொன்னால், குர்பானியினுடைய நோக்கம், தத்துவம் என்ன அப்படின்னா,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை நினைவு கூறணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த செயலை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய முன் வந்தார்கள்? தம் மகனை, சொந்த மகனை அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி அறுத்து பலியிட வந்தாங்க. அப்போ அந்த சுன்னத்தை, அந்த நிகழ்வை வந்து நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இஹ்ராக்குத்தம் அப்படிங்கிற ரத்தம் ஓட்டுதல் தான் சரியானதை தவிர எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாக ஆகாது. இன்ன சலாத்தி ஒ நுசுக்கி ஒ மஹியாய ஒ மமாத்தி, என்னுடைய தொழுகை, என்னுடைய தியாகம். இந்த நுஸ்கு அப்படிங்கிறது குர்பானியும் குறிக்கும். என்னுடைய குர்பானி, என்னுடைய தியாகம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லாமே அல்லாஹுக்கே அப்படிங்கிற அந்த தத்துவத்தை செயல் வடிவப்படுத்தக்கூடிய ஒரு இபாதத் தான் குர்பானி. இதுக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அது வந்து அந்த குர்பானிக்கு வந்து அது ஈடாகவே செய்யாது. அது மட்டும் இல்லை, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது ஈதுல் அலுஹாவுடைய நாளில் குர்பானி கொடுப்பது தான் சிறந்தது அப்படிங்கிற ஒரு ஹதீஸை ஒன்று உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது ஈதுல் அலுஹா அன்னைக்கு, குர்பானியுடைய நாள் அன்னைக்கு, பலி கொடுக்கக்கூடிய அந்த நாள் அன்னைக்கு ஆதமுடைய மக்கள் செய்யக்கூடிய, மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது எது அப்படின்னா இஹ்ராக்குத்தம், ரத்தத்தை பிராணியை பலி கொடுத்து ரத்தத்தை வழிந்தோட செய்வது, ரத்தத்தை ஓட்டுவது, இதுதான் சிறந்ததுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அப்போ இந்த அதோட பார்க்கும்போது எவ்வளவு கோடியை கொடுத்தாலும் சரி, அஹப்பு இலல்லா, அந்த குர்பானியினுடைய நாட்கள்ல அஹப்பு இலல்லான்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா அது குர்பானி கொடுக்கறது தான். அதனால அது எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கு ஈடாக ஆகாது. அது ஒரு தவறான கருத்து. அடுத்தபடியாக ஹஸரத், தன் சார்பாக மட்டும் அல்லாமல் மறைந்த பெற்றோர்கள் அல்லது உறவினர்களுக்காக குர்பானி செய்யலாமா? மார்க்கம் இதை அனுமதிச்சிருக்கா ஹஸரத்? இறந்தவர்களுக்காக, மரணித்தவர்களுக்காக வேண்டி பெற்றோர்கள், உறவினர்கள் இவங்களுக்காக வேண்டி குர்பானி கொடுக்கலாமா அப்படிங்கிறது கேள்வி. அப்படிதானே? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, குர்பானி யார் மேலே கடமை அப்படிங்கும்போது, குர்பானி யார் மேலே கடமை, அது யாருக்கு சுன்னத்தே முஅக்கதா அப்படிங்கிறத சொல்லும்போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, அல் உலுஹிய்யத்து சுன்னத்தும் முஅக்கதத்துன் ஃபில் ஹக்கில் ஹய்யில் காதிர். உயிரோடு இருக்கக்கூடிய குர்பானி கொடுப்பதற்கான வசதி படைத்தவர்கள் மீது குர்பானி கொடுப்பது சுன்னத்தே முஅக்கதா அப்படிங்கிற வார்த்தையை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க. அப்போ இறந்து போனவங்களுக்கு கொடுக்கக்கூடாதா? இறந்து போனவர்களுக்காக வேண்டி குர்பானி கொடுத்தா அது சேராதா? அதனுடைய நன்மை போய் சேராதா அப்படின்னா நிச்சயமா அது சேரும். இறந்தவர்களுக்காக வேண்டி குர்பானி கொடுக்கலாம். பெரும்பாலான ஜும்ஹூர் இமாம்களுடைய, மார்க்க சட்டக்கலை வல்லுநருடைய கருத்து என்னன்னா, தஸ்ஸிஹு வஹுவ மதுஹபுல் ஜும்ஹூர் வ யஸிலுஹு ஸவாபுஹா. பெரும்பாலான மார்க்க சட்டக்கலை அறிஞர்களுடைய கருத்து வந்து அப்படி கொடுப்பது கூடும், அதனுடைய சவாபு அவர்களை போய் சேரும். இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, அபூதாவுதுல, திருமதியில, அஹ்மதுல, இது போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஒருத்தர் பார்க்குறாரு. 2 ஆடுகளை அறுத்து அவங்க குர்பானி கொடுக்குறாங்க. 2 ஆடுகளை அலி அவர்களை குர்பானி கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, ஒன்று எனக்கு, இன்னொன்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இது எப்போ நடக்குது? இந்த நிகழ்ச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி நடக்குது. சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக குர்பானி கொடுக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். தனக்காக குர்பானி கொடுக்கும்படி எனக்கு கட்டளை எடுக்கிறார்கள். எனவே வந்து நான் வந்து ஒன்று எனக்கு, ஒன்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படின்னு ஹதீஸ்ல, சில ஹதீஸ்ல இப்படி வாசகம் வருது, இன்ன அலியன் கான யுலஹி அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி கபுஷைன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக 2 ஆடுகளை அலி அவர்கள் அறுக்கக்கூடியவர்களாக, குர்பானி உலுஹியா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வகால அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரஹு பிதாலிக, இப்படி செய்யுமாறு தனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டதாக அலி அவர்கள் கூறினார்கள் அப்படிங்கிற இந்த வாசகங்களும் ஹதீஸில் வந்து பதிவு செய்யப்படுது. இதை வச்சு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இறந்தவர்களுக்கு குர்பானி கொடுக்கலாம். எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா, அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி, நான் இறந்ததுக்கு பின்னாடியும் என் சொத்துல இருந்து, அல்லது உங்களுக்கு வசதி இருந்தால் உங்களுடைய சொத்துல இருந்து எனக்காக நீங்கள் குர்பானி கொடுங்க, ஒரு 2 வருஷத்துக்கு குர்பானி கொடுங்க, அல்லது 1 வருஷத்துக்கு குர்பானி கொடுங்க, அல்லது உங்களால் எப்பெல்லாம் வசதி இருக்குமோ அப்பெல்லாம் குர்பானி கொடுங்கன்னு சொல்லி இறந்து போகிறதுக்கு முன்னாடி பெற்றோரோ அல்லது சகோதரர்களோ உறவினர்களோ வசியத்து செய்துட்டு போயிருந்தா அவர்களுக்காக வேண்டி குர்பானி கொடுப்பது போதும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்ற ஹதீஸ். குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அறுத்து குர்பானி கொடுத்த அந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டுறாங்க.
அந்த ஹதீஸிலிருந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அலி ரலியல்லாஹு ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க. என்ன வார்த்தை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள், வசியத் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால வசியத்து செய்துட்டு போனா அவர்களுக்காக வேண்டி குர்பானி கொடுக்கலாம். இதுதான் ஷாஃபி மதுஹபினுடைய பெரும்பாலான மார்க்க சட்டக்கலை வல்லுநருடைய கருத்து. குறிப்பாக மிகப்பெரிய சட்டக்கலை வல்லுநர், இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வலா தல்ஹியத்து அனில் கைரி பிகைரி இத்னிஹி. ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு பகரமாக அவருடைய அனுமதி இல்லாமல் குர்பானி கொடுப்பது கூடாது. இது உயிரோடு இருப்பவர்கள் குறித்து இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. நான் இருக்கேன், நான் உயிரோடு இருக்கேன், என்கிட்ட குர்பானி கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, அல்லது வசதி இருக்கு, நான் குர்பானி கொடுக்காம இருக்கேன். என் சகோதரர்கிட்ட குர்பானி கொடுக்குற அளவுக்கு, என் தம்பிகிட்டையோ அண்ணன்டையோ குர்பானி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கு. இப்போ என்கிட்டயே கேட்காம அவர் எனக்காக குர்பானி கொடுத்தா அந்த குர்பானி, அந்த உலுஹியா கூடுமா? அது உலுஹியாவாக கணக்கிடப்படுமா அப்படின்னா அது உலுஹியாவாக கணக்கிடப்படாது. இது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. அதாவது ஒருவர் உயிரோடு இருப்பவருக்காக வேண்டி அவருடைய அனுமதி இல்லாமல் குர்பானி கொடுத்தால், உலுஹியா கொடுத்தால் அது உலுஹியாவாக ஆகாது. அதுக்கடுத்து இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, வலா அன் மையத்தின் இல்லம் யூசி பிஹா. இறந்து போன ஒருவருக்காக வேண்டி அவர் வசியத்து செய்யாமல் ஒருவர் குர்பானி கொடுத்தால் அது குர்பானியாக உலுஹியாவாக ஆகாது அப்படின்னு சொல்லி இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் உலுஹியாவாக குர்பானியாக அது ஆகாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தை தவிர அதனுடைய நன்மை போய் சேராது அப்படிங்கிறது அவர்களுடைய கருத்து அல்ல. உலுஹியாவாக அது எப்போ சேராதோ சதக்காவாக அது மாறிடும். சதக்காவாக இறந்து போனவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய சதக்காக்களுடைய கூலி, அவர்களுக்காக வேண்டி ஓதக்கூடிய குர்ஆனுடைய கூலி, அவர்களுக்காக செய்யப்படுகின்ற நன்மைகளுடைய, உயிரோடு இருப்பவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளுடைய கூலி எல்லாம் எப்படி அவர்களுக்கு போய் சேருமோ, அது அவர்களுக்கு பலன் தருமோ, அதுபோல அவர்கள் வசியத்து செய்தாலும் செய்திருந்தால் குர்பானியுடைய கூலியாக போய் சேரும். ஷாஃபி ஃபுகஹாக்களுடைய அந்த ஹதீஸிலிருந்து அவர்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு இது. வசியத்து செய்திருந்தால் அது குர்பானியினுடைய நன்மையாக, உலுஹியாவுடைய நன்மையாக போய் சேரும். வசியத்து செய்யலான்னு சொன்னா சதக்காவுடைய நன்மையாக போய் சேரும். ஆனால் எப்படி அவர்களுக்கு நன்மை போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறதுல இமாம்களுக்கு மத்தியில் பெரும்பாலான மார்க்க அறிஞர்களுக்கு இடையில எந்த விதமான முரணம் இல்லை. சார், அது குர்பானி பிராணியை எப்படி பராமரிக்க வேண்டும், அதற்கு இஸ்லாம் என்ன கருணை முறைகளை சொல்லுகிறது சார்? குர்பானி பிராணிகளை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள், ஷஆஇருல்லாஹ், அல்லாஹுடைய அது ஒரு சாதாரண மாட்டை நம்ம பார்க்குற மாதிரி இதை பார்க்கக்கூடாது. சாதாரண ஒரு ஆட்டை மற்ற நாட்களை நம்ம பார்க்குற மாதிரி இதை என்ன செய்யக்கூடாது, அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது. அது ஷஆஇருல்லாஹ். பூமியில் எவ்வளவோ கட்டடங்கள் இருக்குது, எல்லா கட்டடத்தையும் நாம் ஒரே மாதிரியான பார்வையில் கண்ணோட்டத்தில் பார்க்கறது இல்லை. பள்ளிவாசல் குறித்த நம்முடைய பார்வை ஒரு மாதிரியாக இருக்கும், மற்ற கட்டடங்கள் குறித்த நம்முடைய பார்வை ஒரு மாதிரியாக இருக்கும். அதே போல் ஷஆஇருல்லாஹ், அந்த பிராணிகள் எல்லாமே அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது குர்பானிக்கான பிராணிகள் ஒட்டகங்கள், அதை அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய அடையாள சின்னங்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அப்போ அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை நாம் கண்ணியப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு அது நம்ம மேலே உள்ள ஒரு கடமை. அது ஒமையு அல்லிம் ஷஆஇரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ அவருடைய அந்த செயல் என்பது அவருடைய உள்ளத்தில் அல்லாஹை பற்றிய பயம் இருக்கிறது, தக்வா இருக்கிறது என்பதற்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவோம். அப்போ அது அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் அப்படிங்கிற அந்த கண்ணியத்தோடு அதை முதல்ல நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே விலங்குகள் விஷயத்தில், பிராணிகள் விஷயத்தில் சில ஒழுக்கங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. நம்ம கருணையோடு நடக்கணும், அவைகள்டையும் உயிர் அப்படிங்கிற அடிப்படையில் நல்ல விதமாக மென்மையாக நம்ம நடக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த பண்புகளை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. ஹதீஸில் வரும், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தஅதீபில் ஹைவானாத்தி வல் அனஹா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருகங்களை, கால்நடைகளை நோவினைப்படுத்துவதை தடை செய்திருக்கிறார்கள், அதை பழிப்பதை தடை செய்திருக்கிறார்கள். சம்பந்தம் இல்லாமல் அதை திட்டவும் கூடாது. ஒரு எரிச்சல்ல அது ஏதாவது செய்யும் போது ஒரு எரிச்சல்ல அதை பழிக்க கூட கூடாது, அதை நோவினைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அது ரொம்ப அழகான முறையில் பராமரிக்கணும். அதுக்கு உணவை கரெக்டாக கொடுக்கணும், தண்ணி வைக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக தண்ணி வைக்கணும், அதை நம்ம கெட்டி போட்டு பராமரிக்கக்கூடிய இடத்த நம்ம சுத்தப்படுத்தணும். இதெல்லாம் கரெக்டாக செய்யணும். இன்னைக்கு ஒரு பெரிய தவறு இது விஷயத்தில் நடக்குது.
என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆடுகளை மாடுகளை வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களுடைய கையில் கொடுத்து அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அது அவங்க அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அது ஒரு விளையாட்டு, அதை வச்சு விளையாட்டு காட்டுறது, அதுக்கு வந்து இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரி, அதுக்கு வந்து அச்சுறுத்தலை பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சூழ்நிலைகளை வந்து அதுக்கு ஏற்படுத்துறது, இதுவெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டது. பொதுவாக எல்லா பிராணிகளுடைய விஷயத்திலுமே இது தடை செய்யப்பட்டது. அதுவும் குர்பானியினுடைய பிராணி அப்படிங்கிறது ஷஆஇருல்லாஹ், அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள். அதான் அதை ரொம்ப கண்ணியமான ஒரு இதாக பார்க்கணும். அதை வந்து ஒழுங்கான முறையில் அதை வந்து என்ன செய்யணும், பராமரிக்கவும் செய்யணும். அதே மாதிரி அறுக்கும்போது கூட மார்க்கம் வந்து நிறைய ஒழுக்கங்களை நமக்கு சொல்லித்தருது, நிறைய ஒழுக்கங்களை சொல்லித்தருது. தண்ணி கொடுக்கணும், அதுக்கு முன்னாடியே கத்தியை தீட்டி வச்சிருக்கணும், அதுக்கு முன்னாடி இருந்து கத்தியை தீட்டக்கூடாது, சுத்தி நின்று பயமுறுத்தக்கூடாது. இன்னைக்கு நிறைய ஊர்களில் ஆடுகளை மாடுகளை அறுக்கும் போது எல்லாரும் கூட்டமா சுத்தி நின்று கத்துறது, சத்தம் போடுறது, இதெல்லாம் வந்து அந்த மிருகத்துக்கு வந்து அந்த பிராணிக்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும், ஒரு அச்சமான சூழ்நிலை ஏற்படுத்தும். ஏன் முன்னால கத்தியை தீட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க? ஏன் ஒரு பிராணிக்கு முன்னாடி இன்னொரு பிராணியை அறுக்காதீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னா, இதுவெல்லாம் அந்த பிராணிக்கு உடல் ரீதியான ஒரு அச்சத்தை தரும். அது அதனுடைய இரத்த ஓட்டங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். நிறைய பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுடைய சந்தோஷத்திற்காக அந்த மாடு வந்து எல்லாருடைய கண்களுக்கும் அது நல்ல முறையில் தெரியணும் என்பதற்காக பல விதமான நோய்வினைகள் வந்து அந்த அறுப்பு பொறுப்பை நேரங்களில் செய்யறாங்க. இது மார்க்க ரீதியா நம்ம வந்து இதை எப்படி எடுத்துக்கொள்றோம்? இல்லதான் பொதுவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பிராணியுமே நீங்கள் நோவினை செய்யாதீர்கள், அப்படி நோவினை செய்வதை நபியவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அது எந்த விதத்திலும் சரி, கட்டி போட்டிருக்கும் போது சுத்தி நின்று கம்பு வச்சு குத்துறது, படுத்திருக்கும் போது அது படுத்திருக்கும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற காண்டி கம்பு வச்சு குத்தி விட்டு அதை எழுப்பி விடுறது, இப்படி எந்த விதத்திலையும் அதுக்கு வந்து இடையூறு தரக்கூடாது, எந்த விதத்திலையும் தரக்கூடாது. ஏன்னா அது வந்து ஷஆஇருல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். அந்த கண்ணியத்தோட அதை வந்து நம்ம பார்க்கணும், அதை பராமரிக்கணும். அதை பெருநாள் வரைக்கும் பராமரிக்கும் போது கண்ணியத்தோட பராமரிக்கணும். அதே போல் அறுக்கக்கூடிய நேரத்திலையும் அந்த ஒழுக்கத்தை பேணி அதை வந்து முறையாக என்ன செய்யணும், மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையோடு அதை வந்து செஞ்சேன்னு சொல்லியாச்சுன்னா அதனுடைய முழுமையான கூலிகள் கிடைக்கும். எந்த ஒரு இபாதத்தையுமே, பொதுவாக எந்த ஒரு விஷயமே சரி, அதை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கான கண்ணியத்தை நாம தரணும். காபாவை தவாப் செய்யறது அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல் தான். காபாவை பற்றிய கண்ணியமே மனசுல இல்லாம காபாவை எவ்வளவு தடவை சுற்றி வந்தாலும் அதுக்கான சவாபு கிடைக்காது. குர்ஆனை ஓதும் போது ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை அல்லாஹ் தர்றான். ஏனோ தானோன்னு காலை நீட்டிக்கிட்டு ஓதுறது இன்னைக்கு சர்வசாதாரணமாக அதெல்லாம் நடக்குது. ஒது இல்லாம ஓதுறது, அல்லது ஓதிக்கிட்டு இருக்கும்போதே வேற ஒரு வேலையும் சேர்த்து பார்த்துக்கிட்டே ஓதுறது. அப்போ குர்ஆனை குறித்த கண்ணியம் முதல்ல வரணும், அதுக்கு பின்னாடி அதை ஓதும் போது அதுக்கான முழுமையான கூலி கிடைக்கும். அதே மாதிரி குர்பானி அப்படிங்கிறது ஒரு இபாதத்து. அந்த பிராணிகள் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். அதை கண்ணியமா பராமரிக்கணும், அதை கண்ணியமா பாதுகாக்கணும். அந்த கண்ணியமா பாதுகாத்து பராமரித்து அந்த இதை நம்ம நிறைவேற்றும் போது அதற்கான முழுமையான கூலிகளை அல்லாஹ் தருவான் நிச்சயமா. மாஷா அல்லாஹ். அடுத்தபடியாக ஹஜ்ரத், இன்று பலர் வந்து குர்பானியை வெறும் பழக்கமாக செய்கிறார்கள். அதன் உண்மையான ஆன்மீகம், அதனுடைய அர்த்தங்கள் என்ன ஹஜ்ரத்? குர்பானியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அது பல பேருக்கு பிஸ்னஸாக போச்சு, இன்னும் சில பேருக்கு அது விளம்பரமாக போச்சு, இன்னும் சில பேருக்கு அது வந்து சமூகத்தில், ஊரில், தெருவில் என்னுடைய அந்தஸ்து என்ன அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு அடையாளமாக அது வந்து மாறிடுச்சு. இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி. குர்பானி அப்படிங்கிறது, குர்பானியினுடைய நோக்கம் அப்படிங்கிறது 4 விதமான நோக்கங்கள் இருக்கு. 4 விதமான நோக்கங்கள், பொதுவான நோக்கங்கள். ஒன்று என்னன்னா இதாஅத்துல்லாஹ், அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்படுறது. 2வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சுன்னாவை உயிர்ப்பிப்பது. அது வந்து மறந்துடக்கூடாது சமுதாயம், அது அப்படியே காட்சிப்படுத்தி உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உள்ளது அதனுடைய நோக்கம். அடுத்து ஏழைகளுக்கு உணவளித்தல். 4வதா சமூக நல்லிணக்கத்தை வளர்த்தல். கரிய சதக்காவா கொடுத்து, தர்மமாக கொடுத்து ஒரு சமூக நல்லிணக்கத்தை வளர்த்தல். இது வந்து வெளிப்படையாக சொல்லப்படுகின்ற, பொதுவாக எல்லா அறிஞர்களும் சொல்லக்கூடிய குர்பானியினுடைய நோக்கங்கள். ஆனால் குர்பானியினுடைய ஆத்மார்த்தமான சூஃபியாக்கள், குறிப்பாக ஆன்மீகவாதிகள் சொல்லக்கூடிய குர்பானியினுடைய நோக்கம், மக்சது என்ன அப்படின்னா தக்குவா. தக்குவாவோட, அல்லாஹுடைய அச்சத்தோட நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துவது. என் ரப்பு சொன்னா நான் எதையும் செய்வேன், என் ரப்பு தடுத்தா நான் எதையும் விடுவேன், எல்லா நிலையிலும் என் ரப்பு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான்,
என்னுடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் அவனிடத்தில் நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வை விதைத்து அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தர்பியத்தை தஸ்கியத்துன் நஃப்ஸு தான். அதன் மூலமாக நஃப்ஸில் ஏற்படக்கூடிய தக்குவா தான் குர்பானியினுடைய மிக பிரதானமான நோக்கம். லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்குவா மின்கும். நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணிகளுடைய இரத்தமோ அல்லது அதனுடைய இறைச்சியோ அல்லாஹ்வை சென்று அடைவதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்குவா மின்கும். என்னால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை பற்றிய பயம். உங்கள் ரப்புக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறீங்க, அவன் சொன்னா அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா, அவன் தடுத்தான் என்பதற்காக எதையும் நீங்கள் விடுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா அப்படிங்கிறத மட்டும்தான் அல்லாஹ் அங்கே பார்க்குறான். அந்த தக்குவா அப்படிங்கிறது தான் குர்பானினுடைய பிரதானமான நோக்கம். அல்லாஹு தாலா நம்முடைய குர்பானியில் நமக்கான தஸ்கியத்து நஃப்ஸா அல்லாஹு தரணும். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெற்ற மகனை அறுக்க முன்வந்தார்கள் இல்லை, இது ஒரு சாதாரண தியாகம் இல்லை. அந்த உணர்வு உள்ளத்தில் பழக்கப்படுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் குர்பானியினுடைய ஆத்மார்த்தமான நோக்கம். குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமையானால் ஒரு முஸ்லீம் எந்த விஷயங்களை கவனம் செலுத்தணும்? குர்பானி விஷயங்கள்ல குர்பானியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படணும், அங்கீகரிக்கப்படணும்னு சொல்லியாச்சுன்னா, குர்பானி பிராணியை வாங்குறதுலேருந்து அதை பராமரிக்கிறதுலேருந்து அதை எப்படி நிறைவேற்றணும்னு சொல்லி மார்க்கம் சொல்லியிருக்கிறோம், அத்தனை ஒழுக்கங்களையும் அவர் என்ன செய்யணும், சரியாக செய்து கொண்டே வரணும். அது மட்டும் இல்லாமல் அது முழுமையாக அதனுடைய பலனை கிடைப்பதற்கு மேலும் சில வழிமுறைகளை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, யார் குர்பானி கொடுப்பதற்கு நாடிவிட்டாரோ அவர் துல்ஹஜ் பிறை பார்த்ததிலிருந்து அவருடைய நகங்களையோ முடிகளையோ அகற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் சில ஒழுக்கங்கள் இருக்கு. அதனால ஒருத்தர் முடியை வெட்டினதுனால நகத்தை வெட்டினதுனால அவர் குர்பானி கொடுக்க முடியாம போயிருமா அப்படின்னா கிடையாது. அது இருக்க அது ஒரு முழுமையோட ஒரு ஒழுங்கோட குர்பானியை நிறைவேற்றுவதற்கான ஒரு வழிமுறை. இதோட சேர்த்து அந்த நாட்களில் அதிகமாக திக்ருகளை செய்வது, அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவது. ஏன்னா அந்த 10 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப பாக்கியமானது, ரொம்ப சிறந்தது. அது சம்பந்தமாக ஏராளமான செய்திகள் ஹதீஸ்கள்லையும் இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் சலஃபுகள் 10 நாட்களை ரொம்ப மகத்துவமாக கருதுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், ரமலானுடைய கடைசி 10 நாட்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். அந்த முதல் 10 நாட்களில் இபாதத்துகளால் அலங்கரித்து அந்த குர்பானி பிராணியை மார்க்கம் என்ன முறைப்படி பாதுகாக்கணும், பராமரிக்கணும், வாங்கணும் அப்படிங்கிறலாம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் பேணி முழுமையாக செய்யும் போது அந்த குர்பானிக்கான முழு பலன்களையும் அல்லாஹ் நமக்கு தருவான். இப்போ வெளிநாட்டில் இருக்கும் ஒருவர் தனது ஊரில் குர்பானி செய்ய ஏற்பாடு செய்யலாமா? அதில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக குர்பானி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். ஏன்னா மார்க்கத்தில் வக்காலத் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, பிரதிநிதியை ஏற்படுத்துதல். நமக்கு பகரமாக சில காரியங்களை நம்ம செய்ய முடியாத சூழல் ஏற்படுகின்ற போது, இப்போ அங்கே இருக்கிறாரு, அங்கிருந்து அவரால் அதை நிறைவேற்ற முடியலை, அந்த மாதிரி நேரத்தில் அவர் ஊரில் அதை தனக்காக நிறைவேற்றுவதற்காக ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. இது பெரும்பாலும் நிறைய இபாதத்துகளில் இது உண்டு. ஹஜ்ஜி ஃபர்து வசதி இருக்கு, ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கான உடல் தாக்கத்தில்லை, சக்தி இல்லை, ஆனால் பொருளாதாரம் இருக்கு. இவர் என்ன செய்யலாம் அப்படின்னா, தனக்கு பகரமாக பொருளாதாரத்தை கொடுத்து ஒருத்தரை ஹஜ்ஜிக்கு அனுப்பி வச்சு அதை வக்கீலாக அவரை நியமித்து அந்த ஹஜ்ஜை என்ன செய்யலாம், நிறைவேற்றலாம். அதே போல் குர்பானியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அல்லது வேறு வேறு கொடுக்க முடியாத சூழல்களில் இருக்கிறவங்க தனக்கு தெரிந்த தனி நபரிடத்திலேயோ அல்லது நிறுவனங்கள் அல்லது குழுக்கள், நிறுவனங்கள் சொன்னால் அந்த மதரசாக்கள், குழுக்கள்னு சொன்னால் அந்த நாட்களில் மட்டுமே கூட்டு குர்பானியை நடத்தக்கூடியவர்கள் இவர், அல்லது ஆன்லைன் மூலமாக அங்கேருந்தே ஆன்லைன் மூலமாக எனக்காக நீங்கள் குர்பானி கொடுங்கன்னு சொல்லி அதை புக் பண்ணி அதுக்கான தொகையை கொடுத்து அதன் மூலமாக தங்களுடைய குர்பானியை நிறைவேற்றுவது, இதெல்லாமே வக்காலத்தில் சேரும். ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக தன்னுடைய குர்பானியை சுன்னத்தை முஅக்கதா அப்படிங்கிற அந்த கடமையை நிறைவேற்றுவதில் இதெல்லாம் சேரும். இதை யார் செய்கிறாங்களோ அவங்க சில விஷயங்களை கவனத்தில் கொள்ளணும். 5 விஷயங்கள் இருக்கு. இந்த 5 விஷயங்கள் அவங்க உறுதிப்படுத்துறதுக்கு பின்னாடி தான் அவங்க வெளிநாட்டிலிருந்து தனிநபர் மூலமாகவோ அல்லது ஒரு குழு மூலமாகவோ அல்லது ஒரு நிறுவனம் மூலமாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அவங்க அவங்களுடைய குர்பானியை நிறைவேற்றுவதற்கு முன் வரணும். முதலாவது என்ன அப்படின்னா,
அவங்க ஒப்படைக்கக்கூடிய அந்த தனிநபரோ அல்லது அந்த நிறுவனமோ அந்த குழுவோ நம்பகத்தன்மை உடையவர்களா என்பதை அவர் உறுதிப்படுத்தி கொள்ளணும். நம்பகத்தன்மை உடையவர்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஷரியத் கூறக்கூடிய விதத்தில் பிராணிகளை அவர்கள் தேர்வு செய்வார்களா. ஏன்னா வியாபார நோக்கத்தில் செயல்படக்கூடிய பலர் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, விலை கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி மார்க்கம் தடை செய்த குறையுள்ள பிராணிகளை கூட வாங்கிட்டு வந்து குர்பானி கொடுத்துட்றாங்க. இது நிறைய இடங்கள்ல நடக்குது. நம்ம நடக்காதது ஒன்று சொல்லலாம், சில இடங்கள்ல இது நடக்குது. அப்போ அதனால ஷரியத் எந்த வரையறையை பிராணிகளுடைய விஷயத்தில் நிர்ணயித்திருக்கிறதோ அதன்படி சரியாக அந்த பிராணிகள் வாங்கப்படுகிறதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். மூணாவது, அறுப்பு, அந்த தபுஹ் இருக்கா இல்லையா, அது வந்து ஷரியத் முறைப்படி நடக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். நான்காவது, சரியான நாட்கள்ல குர்பானி நிறைவேற்றப்படுகிறதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். ஏன்னா நமக்கு ஒரு நாள் பெருநாள் இருக்கும் இங்க இந்தியாவில். சவுதியிலிருந்து நம்மள்ட்ட குர்பானி கொடுங்கன்னு சொல்லக்கூடியவருக்கு அவருக்கு நமக்கு முந்தைய ஒரு நாள் பெருநாள் இருக்கும். இப்போ இந்த வருஷம் கூட நம்ம பார்த்தோம்னா நமக்கு 28ஆம் தேதி பெருநாள், அவங்களுக்கு 27ஆம் தேதி பெருநாள் வருது. இப்போ அங்கிருந்து அவர் வந்து இங்க ஊர்ல ஒப்படைக்கிறார். இப்போ அவர் 27ஆம் தேதி பெருநாள் தொழுதுட்டாரு, நமக்கு 28ஆம் தேதி தான் பெருநாள். இப்போ நிறைய பேர், சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அவர்களுக்கான குர்பானியை அவர்களுக்கு என்னைக்கு பெருநாளோ அன்னைக்கு அறுத்துறாங்க. இது செய்யக்கூடாது. பிரதிநிதியாக அவர் யாரை ஏற்படுத்தி இருக்கிறாரோ, அவர் தனி மனிதராக இருந்தாலும் சரி, குழுவாக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்னைக்கு பெருநாளோ, அவர்கள் எப்போ பெருநாள் தொழுகையை முடிச்சுட்டு முசல்லால இருந்து வெளியே வர்றாங்களோ அப்போதான் அவங்க அறுக்கணும். அப்போ எந்த நாட்கள்ல, சரியான அந்த நாட்கள்ல இந்த தவறு நிறைய இடங்கள்ல நடக்குது. அவங்களே அங்கிருந்து சொல்றாங்க, நான் வந்து தொழுதுட்டேன், எனக்கு பெருநாள் முடிஞ்சிட்டு, அதனால ஊர்ல எனக்கான குர்பானி இன்னைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி குர்பானி கொடுப்பது கூடாது. ஏன்னா அப்படி கொடுத்து அது குர்பானியாக ஆகாது, அது சாதாரண சதக்காவா அது என்ன செஞ்சிடும், போய் சேர்ந்துடும். அதனால நாலாவது என்ன அப்படின்னா, சரியான நாட்கள்ல குர்பானி கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். ஐந்தாவது, இறைச்சி, அறுக்கப்பட்ட அந்த இறைச்சி. வெளிநாட்டில் இருப்பவர் சொல்லியிருப்பாரு, எங்க வீட்டுக்கு இவ்வளவு கொடுத்துருங்க, எங்க உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு இவ்வளவு கொடுத்துருங்க, ஏழைகளுக்கு, அவர் எந்த முறையில் சொல்லியிருக்கிறாரோ அந்த முறையில் அந்த இறைச்சி உரியவர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறதா அப்படிங்கிற இந்த 5 விஷயங்களையும் உறுதிப்படுத்தி நாம் எந்த நபர்கிட்ட ஒப்படைக்கிறோமோ, எந்த நிறுவனத்தில் ஒப்படைக்கிறோமோ, அவர்கள் இதையெல்லாம் சரியாக செய்வார்கள் சொல்லி அவருக்கு உறுதியாக தெரிந்தால் அவர் என்ன செய்யலாம், தாராளமான முறையில் வெளிநாட்டில் இருந்து இல்லை, எங்கே இருந்தனாலும் சரி, தனிநபர்கள் மூலமாகவோ ஆன்லைன் மூலமாக அவர் தன்னுடைய குர்பானியை வந்து நிறைவேற்றிக் கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் அவங்க மிக அருமையான முறையில் மார்க்க சட்ட விளக்கங்களை எளிய முறையில் பயனுள்ளதாக மிக சிறப்பாக நமக்கெல்லாம் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். குர்பானிய வணக்கங்களை எப்படி செய்ய வேண்டும், அதனுடைய முறைகளை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து ஆதரவு தரணும். மக்களுக்கு பயனுள்ள நிறைய மார்க்க சட்டங்களை நாங்கள் பதிவேற்றம் செய்ய இருக்கின்றோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தரும்படி எங்களுடைய சேனலின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.